யோகம் அப்படிங்கிறது வந்து இணைவு அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம தியானம் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இறைவனுடன் நம்ம போய் சேர்க்கறதுக்காக. அதனால் அது பேர் யோகம், அட்டாங்க யோகம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம ஜோதிடத்துலேயும் யோகம் அப்படின்றது. ஏன்னா ஜோதிடம் வந்து மொத்தம் 3 கான்செப்டை தான் பேசிக்காக வச்சுக்கிட்டு இருக்கு. நான் எல்லாருமே வந்து வேற வேற எதை போட்டு குழப்பாமல் ரொம்ப அடிப்படை கான்செப்டாக சொல்கிறேன். ஒரு கிரகம் எங்கே அமர்ந்திருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? அந்த அமர்ந்த கிரகத்துக்கு வந்து அது எந்த திக்கில் அமர்ந்திருக்கு, அல்லது என்ன பலத்தில் அமர்ந்திருக்கு, அல்லது யாரால் பார்க்கப்படுகிறது, என்ன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு, என்ன பாவ ஆதிபத்தியம் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட மெத்தட், நிறைய மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பேசிக் கான்செப்ட் அந்த கிரகம் எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கறது வந்து ஒரு பலம். இது வந்து தனி பலம். இதில் வந்து நிறைய பலங்கள் இருக்குங்க. ஒரு கிரகம் இங்கே உட்காந்துனா இது அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது தனி. செகண்ட் விஷயம் வந்து ஒரு கிரகம் எந்த கிரகத்தோட இணைந்திருக்கு, இது வந்து செகண்ட். இது வந்து எல்லாருமே வந்து வேற வேற பேர்களை சொல்லி வேற வேற பார்வைகளை சொல்லி என்னென்னமோ பேசுறாங்க. மூன்றாவது வந்து இவருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாஜ்ஜிகம்னு சொல்றாங்க. இது வந்து தசாபுத்தியோ கோச்சாரத்தையோ எடுத்து பேசுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மூணு விஷயம் தான் ஜோசியத்தினுடைய அடிப்படை.